தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 50க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளன என அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பல்வேறு கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி முக்கியமான முடிவுகளை எடுக்க உள்ளதாக கூறினார். பல தலைவர்கள், அமைப்புகள் தினந்தோறும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த மாற்று ஒரு அணியை அமைப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் என்னை சந்தித்து ஆதரவு அளித்து வருகிறார்கள். இன்னும் பல தலைவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். ஆதலால் என்னை சந்தித்து ஆதரவு அளித்த அத்துணை தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கும் தமிழர் வாழ்வுரிமை தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அந்த தலைவர்களுக்கும், அப்படி அலுவலகத்திற்கு நான் திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேறியதிலிருந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்திற்கு வந்து ஆதரவு அளித்த அத்தனை தமிழ்நாட்டுடைய தலைவர்களுக்கும், பல்வேறு விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளுக்கும், இஸ்லாமிய அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்துகின்ற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. திமுக, என்டிஏ என்கிற இந்த இரண்டு அலையன்ஸிலிருந்தும் தற்போது வெளியேறி இருக்கிற அல்லது வெளியேறுவதற்கான சூழலில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து பேசி இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து முடிவெடுப்போம்.